ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோண்டோட உங்களையே சந்திக்கிறதுல மிச்சம் சந்தோஷம். இன்றைக்கி நான் உங்களையோட ஷேர் பண்ணுற ரெசிபி ஈரப்பிலாக்கா பொரிச்சு ஆக்கின கறி தான். இப்போ நல்ல ஈரப்பிலாக்கா சீசன் சுற்றி இதில் சீசன் முடிய இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறேன்னு பார்ப்பேன். இந்த ரெசிபிக்கு நான் அரைப்பாதி ஈரப்பிலாக்கா தான் எடுத்தேன். மிச்சத்தை நான் 2 நாளைக்கு இறைச்சி முள்ளு போட்டு ஆக்கினேன். இறைச்சி முள்ளு போட்டு ஆக்கின ரெசிபியை நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணி இருக்கிறேன். தேவையானவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஈரப்பிலாக்கடை தோலெல்லாம் சீவி கணக்கான துண்டுகளை வெட்டி உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். பாருங்க, இந்த மாதிரி கலருக்கு ஃப்ரை ஆகி வந்ததுமா எடுத்துக்கொள்ளணும். இப்போ இந்த ஃப்ரை பண்ணின ஈரப்பிலாக்காவை ஆக்க ஒரு பேனில் 1/2 கப் மாதிரி தண்ணி பாலில் தக்காளி, பச்சை கொச்சிக்காய், வெங்காயம், தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், மசாலாத்தூள், கொச்சிக்குத்தூள், மிளகுத்தூள் போட்டு மிக்ஸ் ஒன்று கொடுத்த பிறகு ஃப்ரை பண்ணின ஈரப்பிலாக்காவையும் போட்டு வேக விடணும். பாருங்க, இதில் ஊற்றின பால் எல்லாம் வத்தி இருந்துச்சு. இனி இதில் தேவையான மாதிரி கட்டிப்பால் ஊற்றி ஒரு 2 நிமிஷம் மாதிரி கொதிக்க வச்சு எடுக்கணும். இந்த ஈரப்பிலாக்கா கறிக்கே டேஸ்ட் கொடுக்கறது இந்த தாளிப்பு தான். இதுக்கு தாளிக்க தாச்சியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வெள்ளைப்பூடு, வெங்காயம், காஞ்ச கொச்சிக்காய் இதை 3ஐயும் போட்டு பொரிய விடணும். இதுக்கு நான் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டேன். இதெல்லாம் நல்ல பொன்னிறமாக பொரிஞ்சு வர நேரம் லாஸ்ட்டாக கடுகு கொஞ்சம் போட்டு கடுகு வெடிச்சு வர நேரம் கறியில் சேர்க்கணும். தாளிக்கிற நேரம் வெள்ளைப்பூடு போட போக்கல வெள்ளைப்பூட்டை கொஞ்சம் தட்டி போடுங்க. அப்பதான் இந்த கறிக்கு நல்ல ஒரு வாசமும் டேஸ்ட்டும் கொடுக்கும். இந்த ஈரப்பிலாக்கா ஃப்ரை பண்ணின கறி ஒயிட் ரைஸ், கீ ரைஸ், எல்லோ ரைஸ் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு காம்பினேஷன். முக்கியமாக இந்த ஈரப்பிலாக்கா ஃப்ரை பண்ணாமல் ஆக்குற நேரம் சரி வாயு உள்ள சாப்பாடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்படி ஃப்ரை பண்ணி ஆக்குற நேரம் அதோட வாயு தன்மை இல்லாமல் போகும். பயப்படாமல் தின்னவும் மேலும். இதில் சீசன் இருக்க போக்கலையே நீங்களும் இது மாதிரி பொரிச்ச ஈரப்பிலாக்கா கறியை செஞ்சு திண்டு பாருங்க. இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சு கொள்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோ ஒன்றோட உங்களையே சந்திக்கும் வரை பாய் பாய்.